நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 26வது திரைப்படத்தில் அந்த ஒரு ஷாக்கிங்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அப்படி தான் சொல்லியாகும். ஸோ இந்த அப்டேட்டை கேட்டோன்னே எல்லா எஸ்கே ஃபேன்ஸும் கிட்டத்தட்ட லைட்லி சேடாக இருப்பாங்க அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 26வது திரைப்படத்தை வெங்கட் பிரபு அவர்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்கட் பிரபு அவர்களே பல ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பல இன்டர்வியூஸ்லேருந்து ஷேர் பண்ணியிருந்தார். சிவகார்த்திகேயனோட அடுத்த திரைப்படத்தை வந்து நான் தான் டைரக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வெங்கட் பிரபு அவர்களே வந்து சொல்லியிருந்தார். ஸோ அதேமாதிரி இந்த திரைப்படத்தினுடைய ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம சத்யஜோதி ஃபிலிம்ஸ்ட்டு அந்த இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா பராசக்தி படம் ரிலீஸ் ஆன பிறகு உங்களுக்கு லோலா விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ கலிஃபோர்னியாவில் போயிட்டு அவர் வந்து அங்கே அந்த டிஏஜிங்கான ப்ராசஸ்லாம் சம்திங் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா வெங்கட் பிரபு அவர்களே அவருடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியிலேருந்து ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ இப்படி நல்லா போயிட்டு இருக்கிற இந்த டைமில் திடீர்னு குண்டு தூக்கி போடுற மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் வெங்கட் பிரபு கிடையாது அப்படிங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 26வது திரைப்படத்தினுடைய டைரக்டர் யார், இந்த படத்தை பற்றினா அப்டேட் எப்போ கிடைக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ப்ரொடக்ஷன் டீம் யார் அப்படிங்கிற இந்த எல்லா அப்டேட் பார்த்தா இந்த வீடியோவில் நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முதலாவதாக ஏன் வெங்கட் பிரபு அவர்கள் இந்த படத்தை வந்து பண்ணலை அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் அவர்களோட 26வது திரைப்படம் வெங்கட் பிரபு அவர்களோட தான் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேன் இண்டியா காஸ்டிங்கோட நிறையா விஎஃப்எக்ஸ் ஒர்க்கோட பண்ணுறனால படத்தோட ஷூட்டிங்காக இருக்கட்டும், எடிட்டிங் ஒர்க்காக இருக்கட்டும் ரொம்ப டைம் எடுக்கும். அப்படிங்கிற காரணத்தினால நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் அந்த கேப்புக்கு நடுவில் நம்ம சின்னதாக ஒரு படம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு அப்படி தான் சொல்லியாகும். ஸோ அதனால் வெங்கட் பிரபு அவர்களோட ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலி ட்ராப் ஆகலை, போஸ்ட்போன் ஆயிருக்கு அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ அதனால் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய 26வது படத்துக்கு சிவகுமார் முருகேசனை வந்து பார்த்திங்கன்னா டைரக்டராக வந்து சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிதிலும் யாருக்கும் தெரியாத டைரக்டர். அதுக்கு முக்கியமான காரணம் இவருடைய படங்கள் எதுவுமே வந்து இது வரைக்கும் ரிலீஸ் ஆகவில்லை. இவரோட ஃபஸ்ட்டு படம் வந்து பார்த்திங்கன்னா தாய் கிழவி இந்த வருஷம் பிப்ரவரி 20ஆம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் கீழே நம்ம ராதிகா சரத்குமார் அவர்களுடைய நடிப்பில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் முக்கியமாக ராதிகா அவங்களுடைய லுக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். எப்படி சொல்ல, ரொம்ப டிராஸ்டிக்காக வந்து அவ்வளோ சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த படத்தினுடைய டீசர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூடியூப்லேருந்து இருக்குது. ஸோ யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ரூரல் பேஸ்டு ஒரு பயங்கர ஃபன் என்டர்டெய்னிங் டீசராக வந்து இருக்குது. ஸோ அந்த டீசர் பார்க்கும்போதே படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் அப்படி தான் நமக்கு வந்து தோணுது. ஸோ அந்த படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஸோ அந்த காரணத்தினால இவருடைய எந்த தமிழ் படமும் இப்போ ரிலீஸ் ஆகலை அப்படி தான் சொல்லியாகணும். ஸோ நம்ம சிவகுமார் அவர்கள் தாய் கிழவி படத்திற்கு அப்புறமா இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய 26வது படத்துக்கு வந்து சைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவருடைய 2வது படம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாள் மட்டும்தான் இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ரூரல் பேஸ்டு ஒரு ஃபன் என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்தினுடைய டைரக்டர் நம்ம சிவகுமார் முருகேசன், இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் நம்ம ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல்ஸ். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டராக வந்து பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல பிகாஸ் ஆஃப் த பிஸி ஷெடியூல். ஸோ இந்த படத்தினுடைய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுடைய பர்த்டே முன்னிட்டு பிப்ரவரி 17ஆம் ஒரு ப்ரோமோ வீடியோவோட வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ப்ரோமோ ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து எடுத்திருக்காங்க. ஸோ முக்கியமாக இப்போ நீங்கள் ரீசெண்டாக எஸ்கே அவர்களோட லுக்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர ஒரு லாங் ஹேர் ஸ்டைலோட ஒரு ரூரல் மேன் லுக்லேருந்து இருப்பார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்கே அவர்களுடைய ஒரு 26வது படம் ஒரு ஃபன் என்டர்டெய்னிங் ரூரல் வில்லேஜ் பேஸ்டு ஸ்டோரியாக இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ எத்தனை பேர் இந்த திரைப்படத்துக்காண்டி வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் SK26 அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களுடைய உண்மையான ஆதரவை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் NK. நன்றி, வணக்கம்.